சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாக்கு வந்து இந்த மாதிரி சீதாவை அடிச்சிட்டோமே இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதை நினச்சி அவங்களுக்கு ஃபீவர் வந்துடுது. இதனால் முத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாக்கு வந்து அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு கஷாயம்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அதையும் மீனாக குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் என் மனசு உறுத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்கிறாங்க. முத்துவும் வந்து பார்த்தியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஏன் இப்படி மாறிடுறாங்கன்னு தெரியல, அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறத நம்ப வேண்டிய கட்டாயத்தில் தான் சீதா இருந்திருக்கா. மற்றபடி சீதா நல்ல பொண்ணு தான், அருண் மேலே தான் தப்பு, அருண் தான் இல்லாத பொண்ணதையும் சொல்லி உங்களை வந்து பிரிக்க நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மீனாவையும் சீதாவையும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ஃபோனை ஆன்லேயே வச்சிருக்க சொல்லிட்டு அருண் கிட்ட போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து பேசுகிறாரு. முத்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அருணை பற்றி கேட்குறாரு. ஆமாம், எப்படி பண்ணேன் பார்த்தியா, போலீஸ் புத்தி எப்படி யோசிச்சிருக்கு பார்த்தியா, சீதா வந்து உன்னை எந்த அளவுக்கு நம்பினா, இப்போ ஒன்னே வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டேன் பார்த்தியா, இந்த மாதிரி நான் அருண் வந்து முத்துக்கிட்ட பேசுறாரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா சீதாவும் மீனாவும் ஃபோனில் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் அருணோட ட்ரூ கலரு சீதாவுக்கு புரிய வந்திருக்கும். ஸோ நம்ம மாமாவை தப்பாக நினச்சிட்டோம், இவர் தான் வேணும்னே நம்மளை பிரிக்கிறதுக்காக இல்லாததெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சீதாவுக்கு நல்லாவே புரிய வந்திருக்கும். ஸோ இப்படி பண்ணுற ஒருத்தர் கூட வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா யோசிக்கலாம். இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் விட்டுட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால சீதா இனிமேல் அருண் கிட்ட நல்லாவே உஷாராக இருப்பாங்க. அவங்க குடும்ப விஷயத்தில் இன்னும் உஷாராக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் சீதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.